தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் புதிய முடிவு, எதிர்பாராத திருப்பம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜய் புதிய முடிவு, எதிர்பாராத திருப்பம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தார்கள். அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த நடிகர் விஜய் செல்லவில்லை. ஏறத்தாழ 15 நாட்கள் கழித்து அந்த குடும்பத்தாருடைய வங்கி கணக்கில் 20 லட்சம் ரூபாய் 39 பேர் வங்கி கணக்கில் வரவு வைத்தார். இந்த சூழ்நிலையில் அந்த 41 பேர் இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல நடிகர் விஜய் கரூர் செல்வார் என்றும் அதற்காக அனுமதி கேட்டு காவல்துறைக்கு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் காவல்துறை அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக தெரிகிறது. மேலும் ஒரு மண்டபம் பிடித்து அந்த மண்டபத்தில் தான் அவர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். அந்த மண்டபம் கிடைப்பதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. ஆகவே நடிகர் விஜய் புதிய முடிவு எடுத்துள்ளார். பனையூரில் உள்ள தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் அந்த 41 பேர் குடும்பங்களையும் வர வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிவெடுத்துள்ளார். ஏற்கனவே நடிகர் விஜய் மீது பல பிரச்சனைகள், மழை வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கும் போது கூட நேரடியாக செல்லாமல் பனையூர் அலுவலகத்தில் வைத்து வழங்கினார். துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தின் பொழுது நேராக செல்லாமல் அவர்களை இங்கு பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் ஆலோசித்தார். தற்பொழுது அந்த 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நேரடியா போய் அஞ்சலி செலுத்தாம அவங்களையும் பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொல்ல போறதா சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்கணும்னா கூட வாக்காளர்களை பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு ஓட்டு கேட்பாப்புல போல தெரியுது.